ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பாயாசம் தாங்க வச்சுருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பார்த்திங்கன்னா, இது திணை அரிசியில் குழந்தைங்களுக்கெல்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். சத்தான ஒரு பாயாசம் தான். பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க திணை அரிசி பாயாசத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கப்பு திணை அரிசி எடுத்திருக்கேன். இப்படி தாங்க இருக்கும் திணை அரிசி. அடுத்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவு சிறுபருப்பு, உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க திணை அரிசியை சேர்த்துப்போம். கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கருகிடும். பாருங்கள், அரிசியோட கலர் நல்லா மாறிட்டு வருது. இதோட வறுக்கிற வாசனை வருங்க. அந்த வாசனை வந்தோன்னா நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சிறுபருப்பை சேர்த்துக்கலாம். பாருங்க, சிறுபருப்பும் நல்லா வறுப்பட்டுடுச்சு. நல்லா கலரும் மாறிடுச்சு. இப்போ பாத்திரத்தில் மாற்றிப்போம். நம்ம திணை அரிசி வறுத்தோம் இல்லையா, அது கூடவே இந்த சிறுபருப்பையும் சேர்த்துப்போம். இது கூட தண்ணி சேர்த்து ஒரு 2 வாட்டி நல்லா கழுவிக்கலாம். நல்லா தேய்ச்சி கழுவிட்டு ஒரு 2 வாட்டி கழுவினா போதும். அவ்வளோதாங்க, நல்லா கழுவியாச்சு. இப்போ நம்ம எடுத்த கப்பால் நான் 5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க வெல்லத்தை கரைச்சிக்கலாம். பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம், தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா குக்கரோட விசில் அடங்கிறதுக்குள்ள நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா குக்கர் விசில் அடங்கினோன்னே நம்ம எடுத்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தாங்க விசில் வந்துருச்சு. அவ்வளோதான், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது ஒரு வாரமாக இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்தெடுத்துப்போம். அதுதாங்க, முந்திரி பருப்பும் திராட்சையும் நம்ம வறுத்தெடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் விட்டுருக்கேங்க. 3 விசிலில் நல்லாவே வெந்துருச்சு. நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்.
ரொம்பையும் குழைய விட்டோம்னாலும் நல்லா இருக்காது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லமெல்லாம் இது கூட சேர்த்துக்குவோம். இது கூட வாசனைக்கு ஏலக்காய் தூளாக வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா நான் போட்ட சர்க்கரை பத்தலை, அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை. இப்போ நல்லா வெல்லம் போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இப்படி சேர்த்துப்போம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா நான் பால் எடுத்திருக்கேன், நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாருங்க. நீங்கள் பாக்கெட்டு பாலுக்கு பதில் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம பால் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம், திரிஞ்சிடும். நல்லா பாலை நல்லா காய்ச்சிட்டு வடிகட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான திணை அரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஹெல்த்தியான ஒரு பாயாசமாகவும் இருக்கும். பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்லாம். நம்ம வெல்லம் நாட்டு சக்கரை தான் போட்டு செஞ்சுருக்கோம், அதனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.